நம்ம இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்க குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். இதெல்லாம் நம்ம போலி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேணாம், அப்போ தான் டேஸ்ட் வரைக்கும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ இந்த போலிக்கு தேவையான மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தான் உப்பு ஆட் பண்ணணும், நிறைய ஆட் பண்ணக்கூடாது. அப்போ தான் இந்த போலி டேஸ்ட்டாக இருக்கும். போலி டேஸ்ட்டு வரைக்கும், இல்லைன்னா சப்பாத்தி டேஸ்ட்டு வரைக்கும். இந்த மாவுலேயே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலரிட்டு உப்புலாம் நல்லா ஆட் ஆகட்டும், நல்லா பேசிடுங்க. அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பேசிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி இது மேலே நல்லா தடவிட்டு நம்ம ஆனால் 2 மணி நேரம் ஊற வைக்கணும், அப்போ தான் இது சாஃப்டாக இருக்கும். நம்ம இப்போ இது மேலே எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. இப்போ இதை நம்ம தட்டு போட்டு மூடி 2 மணி நேரம் ஊறட்டும், அப்புறமா நம்ம தரட்டலாம். இப்போ இது வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு தோலை உரிச்சிடலாம். உரிச்சிட்டு நல்லா நசிக்கிடலாம், நைஸாக இப்போ இதை தோலை உரிச்சிட்டு நல்லா நைஸாக நசிக்கிடலாம். இப்போ ஒரு கட்டி இல்லாத இந்த மாதிரி நல்லா நைஸாக நசிக்கிடுங்க. இப்போ இது நல்லா நசிக்காச்சு. இதுக்கு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நைஸாக ரன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நைஸாக ரன் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஆட் பண்ணி நல்லா கலக்கணும். இப்போ இதில் சர்க்கரை ஏலக்காய் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம போலியை தட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி ஃபாயில் ஷீட் எடுத்துக்கோங்க. இதை ஒரு உருண்டை உருட்டிட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு அந்த ஸ்டஃப் உள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம செஞ்ச ஸ்டஃப்பை இது உள்ளே வச்சிடலாம். இப்போ மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு தட்டிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணியாச்சு. இந்த கட்டையை வச்சு நல்லா உருட்டி தரட்டிடலாம். இப்போ தரட்டியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும் தரட்டினீங்கன்னா. இப்போ நம்ம கல்லில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஃபாயில் ஷீட்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ இதை கல்லில் போட்டுடலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு அடிக்கடிக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போலி ரெடி ஆகிடுச்சு. இது செம்ம சாஃப்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நல்லா மாவை ஊற வச்சு இந்த போலி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை பை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.